ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கண்மணி வீராகிட்ட நீ அவன் கூட போய் சேர்ந்து வாழ போறியா, அப்படி மட்டும் நீ போய் அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தான்னு வச்சுக்கியா, அதுதான் நீ நம்ம அண்ணனுக்கு நீ செய்கிற பெரிய துரோகமாகவே இருக்கும். அந்த மாதிரி நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வீரா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ கண்மணி வீராகிட்ட நீ கிளம்பு, நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம், நம்ம போயிட்டு அந்த மாறன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்வாங்க. அதுக்கு வீரா வேண்டாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி அப்போ அவனை அப்படியே விட்டுடலாம் சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் ராமச்சந்திரன் சாரோட பேர் தான் கெட்டு போகும். ஏற்கனவே அவர் ரொம்பவே நொந்து போயிருப்பார். அதனால் என்னால் அவர் கஷ்டப்படுத்துறதுக்கு என்னால் முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி இப்படி ஒரு பிள்ளைய அவர் பெற்று வளர்த்ததுக்கு அவர் கஷ்டப்படுறதுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னாங்க. என்னடி பேசிகிட்டு இருக்கா, அவர் உன்னோட மாமனார், இப்போ வரைக்கும் அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு, அவர் மனசு கஷ்டப்படுற மாதிரி நீ பண்ணுவியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அதை கேட்ட கண்மணி அதுக்காக அந்த பொறுக்கை அப்படியே விட சொல்கிறியா, வீரா இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வீரா கண்மணியை பார்த்துட்டு அது உன்னோட வீடு, நீ அங்கே போய் சேர்ந்து வாழணும், நீ அதெல்லாம் மறந்துட்டு பேசாத அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணியும் இல்லை, இதுதான் என்னோட வீடு, இப்போ என்னோட நோக்கமே அந்த மாறனை ஸ்டேஷன் கொண்டு போய் கட்டி வச்சு அவன் கையை உடைக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி உடைச்சா எல்லாமே சரியாயிடுமா, நீ அந்த வீட்டில் போய் வாழணும் தான் நாங்கள் நினைப்போமே, என்னோட வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியுமே யோசிக்காத, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ உன்னோட லைஃப்பை பாரு அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி இப்போ நீ என்ன சொல்கிற, உன்னால் இப்போ வர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வீரா முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி அப்போ நீ அவனை மன்னிச்சு அவன் கூட சேர்ந்து நீ வாழ போறியா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட வீரா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது அப்படின்வாங்க. அதை கேட்ட கண்மணி மனசுக்குள்ளேயே நடிக்காதடி, நீயும் அவனை காதலிச்சதானே, அதனால தான் உன்னால் வர முடியல, எனக்கு எல்லாமே தெரியும்டி அப்படின்னு பார்த்துட்டு நீ தான் அவனை வெறுக்கிறல, அப்போ உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு வீரா நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே அதுக்கான பதிலை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்மணி செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறன் அவங்க வீட்டுக்கு போவாங்க. என்ன வீட்டில் எந்த ஒரு கலவரமும் நடக்காமல் அமைதியாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கல் போய் விழும். என்ன இது கல் விழுது அப்படின்னு மாறன் அந்த கல் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வள்ளி ஒரு பெரிய கல்லாக அதை எடுத்து கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தா மாறன் என்னத்த நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, என்ன செத்த அப்படின்னு கேட்பாங்க. டேய் ஏன்டா இங்கே வந்த, இன்னொரு அடி நீ எடுத்து வச்சா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்வாங்க. அது கேட்ட மாறன் என்ன நீ அப்படியே மாற்றி பேசுகிற, மேடையில் என்னை பார்த்து கட்டுறத்தாலையும் சொன்னதே நீ தானே, அப்போ அது எல்லாமே நடிப்பாத்த அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்ட வள்ளி அது இதுன்னு எதனா பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு போய் பேசுவாங்க. அப்போ மாறன் என்ன சேத்த அப்பா உன்னை திட்டினாரா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வள்ளி ஆமாம், அவர் என் கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் துரோகின் வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டால் மாறன் இங்கே பார், எதுக்காகவா நீ வருத்தப்பட்டுட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு, கண்டிப்பாக அப்பா அவங்க கூட பேசாமலாம் இருக்க மாட்டார், அவருக்கு எங்கள் கூட வேணா பேசாமல் இருப்பார், ஆனால் அவங்க கூட பேசாமல் உன்னை பார்க்காமலாம் அவர் இருக்க மாட்டார், அதை பற்றி நீ கவலைப்படாத, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு போடுறியா அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி எனக்கு சாப்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது, எதுவாக இருந்தாலும் போய் நீ வீரா கிட்ட பேசிக்கோ அப்படின்வாங்க. அவள் சரியான வீம்பு பிடிச்சவா, அவகிட்ட போய் நான் என்னத்தை பேசுறது அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு மேலே நீ இங்கே நிற்காத போடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளி போயிடுவாங்க. சரி நமக்கு மாமியார் வீடு தான் சொல்லிட்டு மாறனும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ வள்ளி திரும்பவும் மாறனை எட்டி பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே பசியோடு வந்த புள்ளியை நான் இப்படி அனுப்பி வைக்கிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வேறு வழி எனக்கு தெரியலடா மாறா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மாறன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டர் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருப்பாவா யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா மாறன் பேரை சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க, உங்கள் பையனை அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கிறீங்களா இல்லை நான் ஹையர் ஆஃபீஸர் கிட்ட போகட்டுமா, இந்த மாதிரி தப்பு பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை நீங்கள் அவனுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிடுவாங்க. ராமச்சந்திரன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மாறன் நேராக வீரா வீட்டாண்ட போயிட்டு வீரா வீரான்னு கத்திட்டு இருப்பாங்க. பிருந்தா ஓடி போயிட்டு வாங்க மாமா, இப்போ தான் நான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க அப்படின்வாங்க. உடனே மாறன் அந்த அளவுக்கு உனக்கு என்ன பிடிச்சிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக கண்மணி அதை பார்த்துட்டு பிருந்தா அப்படின்னு கத்துவாங்க. பிருந்தாவும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக உள்ளே ஓடி போயிட்டு வீரா கிட்ட மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே கண்மணி எதுக்காக நீங்கள் வந்த, ஏன் நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு அப்படின்வாங்க. அப்போ மாறன் அண்ணி நான் என்ன சொல்கிறேன்னு இங்கே பார், என்னை அண்ணின்னு சொல்கிற வரலாம் வச்சுக்கவே வச்சுக்காத, எங்கள் அண்ணனை கொண்ட நீ உங்ககிட்டலாம் நான் பேசவே கூடாது, நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு போ, வீராலாம் உங்க கூட வரவே மாட்டா அப்படின்வாங்க. அதை கேட்டால் மாறன் பேசிகிட்டே இருப்பாங்க. இங்கே பிருந்தா பார்த்தீங்கன்னா வாக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா வீரா வரவே மாட்டாங்க. அதுக்குள்ளேயும்
வெளியே வீராவோட அம்மா வந்துட்டு ஏன்பா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மாறன் நான் தப்பாக எதுவும் பண்ணவே இல்லைங்க, உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது, அந்த மாப்பிள்ளை எப்படின்றது உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது, கொஞ்ச நாள் அது புரிய வந்துடும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க. உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் அப்படின்னு வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒரு முக்கியமான பெரிய இடத்துலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வரியா அப்படின்னு வந்து கூப்பிடும்போது அதெல்லாம் என்னால் வர முடியாதுன்னுவாங்க. போலீஸ் அடிக்க போகும்போது கையை பிடிச்சிடுவாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே அடிக்க வருவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறனை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போது வீராவை பார்த்துட்டு மாறன் வந்து வீரா வீரான்னு கத்துவாங்க. வீரா பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. பிருந்தா ஓடி போயிட்டு மாமாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. நீ என்னன்னு வந்து கேளுக்கா அப்படின்னுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்கடி மாப்பிள்ளையே, நீ என்னன்னு கூட பார்க்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கியே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ கண்மணி அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு இந்த தண்டனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்வாங்க. அப்போ வீரா வந்து இந்த கம்ப்ளைண்ட் நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்பாங்க. நான் கொடுக்கலன்னு சொன்ன உடனே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீரா அங்கேருந்து போயிடுவாங்க. வீராவோட அம்மா கண்மணியை பார்த்துட்டு ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, நீ அந்த வீட்டில் போய் வாழணும் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட கண்மணி இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், வாழ மாட்டேம்மா அப்படின்வாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, உன்னோட வாழ்க்கையே வீணாக போகுதுடி அப்படின்வாங்க. அம்மா அவங்க நம்ம அண்ணனை கொலை பண்ணது எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்னு. அதெல்லாம் மறக்கணும் தானடி உன்னை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தது, திரும்ப திரும்ப அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது அப்படின்வாங்க. என்னால் எதையுமே மறக்க முடியாது, அவங்கள நான் மன்னிக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதை கேட்டால் வீராவோட அம்மா கண் கலங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறனை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு என்னாச்சு இன்ஸ்பெக்டர் விசாரிப்பாங்க. நான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்வாங்க. அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணிச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாங்க. இல்லை இப்போ தாலி கட்டிட்டாரில் அவள் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி எப்போ தாலி வாங்கினேன்னு கேட்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினேன்னு வந்து மாறன் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாறனை லாக்கப்பில் போட்டு அடைச்சிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராகவன் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. வள்ளி வந்துட்டு என்னடா ராகவன் இப்படியே உட்காந்துட்டு இருக்க, நீ போய் கண்மணியை கூட்டிட்டு வா, அப்படியே வீராவையும் கூட்டிட்டு வா, அப்போதான் மாறனும் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ராகவன் நான் வேணா கண்மணியை கூட்டிட்டு வரலாம், எப்படி நான் வந்து வீராவை கூட்டிட்டு வர முடியும், என்ன இருந்தாலும் உனக்கு மாறனை தான் ரொம்ப பிடிக்கும்ல அத்தை, அவனுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணி பேசுவல அப்படின்னு வந்து கேட்பாங்க.